भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। சாயந்தரத்துலேருந்து அங்கே வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சிடலாம் பின்னாடி. மிக இனிய காலை பொழுது. பகவான் புதிதாக ஒரு 24 மணி நேரங்களை நம்முடைய கையில் அவருடைய அருளாக தந்திருக்கிறார். இந்த காலை 6 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரலாம் 24 மணி நேரங்கள் நாம் எப்படி செலவழிக்கப் போகிறோம்? இந்த 24 மணி நேரங்களை நாம் இறை சிந்தனையில் ஈடுபட்டு வாழ்வின் பலனை நாம் அடைவோமா, அல்லது பல காரியங்களில் பரபரப்பாய் ஈடுபட்டு பகவானை மறப்போமா? அவர் அருளிவிட்டார். அந்த அருளை நாம் பயன்படுத்துவது நம்முடைய கையில் அல்லவா இருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறோம், சுவாமி அருளினால் தானே நமக்கு அந்த காரியம் நடக்கும் என்று. நாம் முயற்சி செய்வதும் நம்முடைய கையில் இருக்கிறது. முயற்சியின் பலன் அவர் கையில் இருக்கிறது என்றாலும் முயற்சி செய்வதற்கு அவர் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். அதை வழிநடத்தி நாம் அவர் சொல்லும் பாதையில் செல்ல முயற்சி தான் செய்ய முடியும். அந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இந்த 24 மணி நேரங்களில் 1 மணி நேரம் நாம் உண்மையாக உயிர் வாழ்ந்தோம் அவருடைய நாமத்தை சொல்லி. என்றால் அதுதானே வாழ்க்கையின் குறிக்கோள். பகவானை, இறைவனை நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த பகவானுக்கு நம்முடைய ஆத்மார்த்தமான நன்றியை சமர்ப்பிப்போம். இன்றைக்கு அழகிய சில விஷயங்களை பார்ப்போம். பகவானுடைய பெரும் லீலை என்று சொல்லலாமோ, அருள் என்று சொல்வோமோ, எதுவாயினும் சரி. திண்டுக்கல்லில் மணி அலாய்ஸ் ஃபேக்டரி ஒன்று இருக்கிறது. அதனுடைய ப்ரொப்ரேட்டர், அதனுடைய சொந்தக்காரர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள். அவர் நம் பகவானின் திருவடியை சேர்ந்து விட்டார். அவருடைய மகன் மகாராஜன் அவர்கள் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவு கூர்ந்துள்ளார். 1987 தான் முதல் முறையாக திருப்பதி செல்லும் பொழுது அவருடைய தந்தை, தாய், அவருடைய தம்பி, தங்கை, இவர் ஒரு குடும்பமாக வழியில் திருவண்ணாமலையில் இறங்கி நம் சுவாமியை பார்க்க சென்றார்களாம். அதுவும் எப்படி? அவருடைய கார் டிரைவர் இங்கே திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய மகாத்மா இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை கூட்டிச் சென்றாராம். இங்கே திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு அருகில்
ஒரு பெரிய மகாத்மா இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை கூட்டிச் சென்றாரா? அவர் தந்தை சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு எப்பொழுதுமே மகான்களிடம் பெரும் பக்தியும் ஈடுபாடும் உண்டாம். உடனே அவர் பரபரவென்று பழங்களை எல்லாம் வாங்கி அவருடைய பகவானுடைய சன்னதித்தர் இல்லத்திற்கு சென்றார்கள். பகவான் வெளியே வந்து கதவை திறந்து அவர்களை வரவேற்றார். கம்மன் என்று சொன்னாரா? நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினார். அதிலிருந்து பகவானுடைய அந்த தெய்வீகத்தை அவர் உடனேயே புரிந்து கொண்டார். இவர் சாதாரண பிச்சைக்காரர் அல்ல, இவர் தெய்வீக பிச்சைக்காரர், சிவனார் என்று அவர் புரிந்து கொண்டாராம். அதன் பிறகு மிகவும் பக்தி பண்ண ஆரம்பித்தார். ஒரு வீடு கட்டினார், அதற்கு ராம்ஜி இல்லம் என்றே பெயர் வைத்தார். ஒரு லாரி வாங்கினார், அதற்கு ராம்ஜி டிரான்ஸ்போர்ட் என்று பெயர் வைத்தார். அந்த லாரியை அவர் எடுத்த பிறகு முதல் நாள் அந்த லாரியை வெளியே எடுக்கிறார். ஒரு காரியத்திற்காக அவர் வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம் இருக்குமா. இவர் லாரியை எடுக்க சொன்ன போது ஒரு வேப்பங்கிளையானது வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம் இருக்குமா. இவர் லாரியை எடுக்க சொன்ன போது ஒரு வேப்பங்கிளையானது அதன் மேல் பட்டு காலை இருட்டில் அந்த ராம்ஜி டிரான்ஸ்போர்ட்ஸில் ரா என்ற அதன் மேல் பட்டு காலை இருட்டில் அந்த ராம்ஜி டிரான்ஸ்போர்ட்ஸில் ரா என்ற அந்த லெட்டரை அது சேதப்படுத்தி விட்டதா. இவர் பதைத்து போனார். லாரியை எடுக்கிறோம், பகவானுடைய நாமத்தில் முதல் எழுத்து இந்த மாதிரி ஆகிவிட்டதே என்று பதைத்து போனார். உடனே அவர் சொன்னார், இந்த வேப்பங்களை நாம் வெட்டிவிட வேண்டும் என்று. அப்பொழுது அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர், வேறு யாரும் இல்லை. ஆனால் மறுநாள் காலையில் யாரோ ஒருவர் 25 வயது இருக்கும் ஒரு இளைஞர் அந்த கிளையை வெட்டி கொண்டிருந்தாராம். இவர்கள் யாரிடமுமே சொல்லவில்லை, வெட்டுவதற்கு ஏற்பாடு எதுவும் செய்யவில்லை. முதல் நாள் அவர் சொன்னதுதான், சுவாமியுடைய நாமத்துக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தியதோடு சரி யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் காலை வேளையில் ஒருவர் 25 வயது இருக்கும் ஒரு இளைஞர் அதை வெட்டினார். வெட்டி முடித்தவுடன் காணாமல் போய்விட்டார். அவர் யார், எங்கிருந்து வந்தார், அந்த கிளையை ஏன் வெட்டினார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இப்படி ஒரு அதிசயம் அவர்களுக்கு நடந்தது. பகவானே அதற்கு ஈடுகட்டியார் போல் அவரே வந்து செய்தாரோ என்னவோ என்றுதான் இவர்களுக்கெல்லாம் மனதில் பட்டதான். அந்த இளைஞரை முன்பின் பார்த்ததில்லை, அவர் எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை, தேடினால் கூட. இவருடைய தந்தை சிவசுப்பிரமணியம் அவர்கள் மெஜுரா ஸ்டீல்ஸ் அந்த பிசினஸில் ஒரு பார்ட்னர். அவர் சென்னைக்கு அந்த பிசினஸ் விஷயமாக ஏதோ வேலையாக சென்றிருந்தார். அங்கு அவருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி வந்துவிட்டது. அந்த வயிற்று வலியில் துடித்து போனார். எத்தனையோ வயிற்றில் பிரச்சனைகள், வயிற்றில் இந்த கட்டி உடைந்து விட்டது என்றெல்லாம் டாக்டர்கள் சொல்லி உடனே அவரை மதுரையில் வடமலையான் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்தார் ஒரு டாக்டர். இவர்கள் புறப்பட்டார்கள். இவருக்கு சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு யாரோ தன் கூட வருவது போலவே இருந்ததாம். அவருடைய வாய் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. அவருடைய உணர்வில்
யாரோ ஒருவர் தன் கூட வந்து கொண்டிருப்பது போலவே தோன்றியதாம். எமர்ஜென்சி ஆபரேஷன் என்று சொல்லிவிட்டார்கள், அவசர அறுவை சிகிச்சை என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த நாளைக்கு இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்தது. அந்த ஆபரேஷன் நடந்து முடிந்த பிறகு இவருக்கு நினைவு வந்து இவர் கண்ணை திறந்து பார்த்தபோது இவர் கேட்ட கேள்வி, பச்சை தலைப்பாகை கட்டி இங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தாரே, அவர் எங்கே? என் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாரே, என் கூடவே சென்னையிலிருந்து வந்தாரே, இங்கே என் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாரே, அவர் எங்கே என்று கேட்டார். அழுக்கு உடை அணிந்திருந்தார், பச்சை தலைப்பாகை கட்டியிருந்தாரே. அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் அந்த மாதிரி யாரையுமே இங்கே பார்க்கவில்லை, உங்களோடு யாரும் வரவில்லை, இங்கு ஆபரேஷன் தியேட்டரில் வேறு யாரையுமே விடமாட்டார்கள் என்று அவர்கள் சொன்ன பிறகு அவருக்கு பளிச்சிட்டு விட்டது. அடடா, இது நம் பகவான் தான் வந்திருக்கிறார், பச்சை தலைப்பாகை. அவருக்கு பொறி தட்டியது. உடனே அவர் அதன் பிறகு தேறிவிட்டார், விரைவாக தேறிவிட்டார். பிறகு அவருடைய வீட்டின் கன்னி மூலையிலேயே பகவானுக்கு ஒரு பூஜை செய்து பகவானுடைய வழிபாட்டு மன்றம் பணி ஆரம்பித்தார். அந்த ஆரம்ப விழாவில் அவருடைய வீட்டில் பூஜை நடந்தது. ஆனால் விழாவானது எஸ்எஸ்கே மண்டபம் என்ற ஒரு இடத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த விழாவில் கடைசியாக 3 பேர் தங்கியிருந்தார்கள் அவருடைய வீட்டில். இந்த மண்டபத்துக்கு செல்வதற்கு முன்பு சிவசுப்பிரமணியம் அவர்கள், அதன் பிறகு என்ஜினியர் சத்யநாராயணன், இன்னொரு என்ஜினியர், மூவரும் திடமென்று பகவானுடைய கண்களிலிருந்து பகவானிடமிருந்து நீல ஒளி வந்ததா. மூவருமே அதை பார்த்திருக்கிறார்கள். பகவான் அவ்வளவு பிரத்யட்சமாக இவருக்கு காட்சியளிப்பது, பல லீலைகளை செய்வதுமாக இருந்திருக்கிறார். இவருக்கு ஒரு முக்கிய வேலை வரப்போகிறது அல்லவா? பகவானுக்கு முன்னாலேயே தெரியும் இவருடைய பங்கு என்ன என்று. மிக மிக முக்கியமான பங்கு. என்ன பங்கு அது? நம்முடைய ஆசிரமத்தில் பிரதான் மந்திரில் பகவானுடைய மூர்த்தியை நாம் தினம் 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 அருகே பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த மூர்த்தி பஞ்சலோக வடிவெடுத்தது இந்த சிவசுப்பிரமணியனுடைய மணி அலாய்ஸ் தொழிற்சாலையில் தான். அதை திரு ப்ரொஃபஸர் தின்னப்பன் அவருடைய மேற்பார்வையிலும் இங்கே சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய தொழிற்சாலையில் பொங்கலால் அந்த சிலையானது உருவாக்கப்பட்டது. சரையூ குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவரும் KR தங்கராஜ் என்பவரும் மற்ற பக்தர்களுமாக சேர்ந்து இதற்கு உதவி செய்தார்கள். முதலில் அந்த சிற்பியானவர் ஆசிரமத்தில் பகவான் அருகிலேயே இதை செய்யலாம் என்று வேண்டிக் கொண்டாராம். ஆனால் பகவான் மறுத்துவிட்டு திண்டுக்கல்லில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அருளாது சிவசுப்பிரமணியனுடைய தொழிற்சாலை பயபக்தியோடு நடைபெற்றது. அந்த சிலை அங்கு திண்டுக்கல்லிருந்து புறப்படும் நேரத்தில் பெருமழை கொட்டியதாம். எந்த ஒரு பூஜை செய்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் உடனே ஒரு மழை பெய்தால் அது தேவர்களுக்கு அங்கீகரிப்பு, தெய்வத்துக்கு உகந்தது, தெய்வத்தினுடைய அருள்தான் அந்த மழை என்று நிச்சயமாய் கொள்ளலாம். இது ஒரு ஆஸ்பீஷியஸ் சைன், தெய்வத்தினுடைய அங்கீகரிப்பு அதில் இருக்கிறது என்று காட்டும் ஒரு நிகழ்ச்சி அது. 1996 சிவசுப்பிரமணியம் அவர்கள் பகவானுடைய திருவடிகளை அடைந்து விட்டார். அப்பொழுது அவருடைய மனைவி அந்த தாக்கம் தாங்காமல் மிகவும் அழுது கொண்டே இருந்தார். பிறகு அவர்கள் எல்லோரும், அவர், திரு மகாராஜன், அவருடைய தம்பி, தங்கை,
அம்மாவை கூட்டிக் கொண்டு பகவானுடைய தரிசனத்திற்காக ஆசிரமம் வந்தார்கள். காலை ஒரு 7:30 மணி இருக்கும். பகவான் உடனே அவர்களை வரவேற்று உட்கார வைத்தார். எப்படி உட்கார வைத்தார் என்றால், அவர்கள் அம்மா உட்கார்ந்தார். அதன் பிறகு மகாராஜன் உட்கார போனார். உடனே பகவான் அவரை தடுத்து ஒரு இடம் விட்டு உட்கார் என்று சொன்னார். ஒரு இடம் விட்டு மகாராஜன் உட்கார்ந்தார். அவருக்கு அடுத்து அவருடைய தம்பி தங்கை உட்கார்ந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புதிராக இருந்தது, பகவான் ஏன் ஒரு இடம் விட்டு உட்கார சொன்னார் என்று. பகவான் நன்கு ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய மனைவி அழுது, சுவாமி அவர் எங்களையெல்லாம் விட்டு விட்டு போய்விட்டாரே என்று புலம்பி அழுத போது பகவான் சொன்னாராம், அம்மா வருத்தப்படாதீர்கள், அவர் சேருகிற இடத்தில் போய் சேர்ந்து விட்டார். அவர் சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்ந்திருக்கிறார். இந்த பிச்சைக்காரனிடம்தான் இருக்கிறார் என்று பகவானே வாய்விட்டு சொன்னாராம். இந்த பிச்சைக்காரனிடம் தான் இருக்கிறார் அம்மா, இப்பொழுது அவர் உங்கள் கூடத்தான் இருக்கிறார், இதோ இங்கேதான் இருக்கிறார் என்று காண்பித்தாராம். அந்த அம்மாவின் அருகிலே ஒரு இடம் விட்டு உட்கார சொன்னார் அல்லவா. பகவான் சொல்கிறார், இப்பொழுது அவர் இங்கேதான் இருக்கிறார் அம்மா, இந்த பிச்சைக்காரனுடன் தான் இருக்கிறார், சேர வேண்டிய இடத்தில் அவர் சேர்ந்து விட்டார் அம்மா என்று உணர்த்தி அவரை அமைதிப்படுத்தினார். அவர்கள் பகவான் அவர்களை மிகவும் விசேஷமாக அவர்களை உட்கார வைத்து ஒரு பெரும் அருளை செய்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது இருந்த ட்ரஸ்டி 2-3 முறை உள்ளே வந்தாராம். அப்பொழுது பகவான் அவர்களை போகச் சொல்லிவிட்டு, இங்கே யாரும் வரக்கூடாது, நீங்களும் வராதீர்கள், யாரையும் வரவிடாதீர்கள் என்று சொன்னாராம். அவருடைய அதன் பிறகு பகவானே யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுராயா என்று 10 நிமிடங்கள் பாடிக்கொண்டிருந்தார். பகவான் பாட பாட இவர்கள் பாட 10 நிமிடங்கள் பகவானே பாடிக்கொண்டிருந்தார். அதன் பிறகு இவர்கள் ஒவ்வொருவரையும், மகாராஜன் அம்மா, மகாராஜன் அவர்கள், அவருடைய தம்பி தங்கை எல்லோரையும் நன்கு ஆசீர்வதித்து பழங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பினார் என்று சொல்கிறார். இதில் ஒரு புதிய காட்சி அல்லவா நமக்கு கிடைக்கிறது. பகவான் தன் வாயினாலேயே தன்னுடைய பக்தர் ஒருவர், அவர் ஆபரேஷன் நடக்கும் பொழுதே பகவான் கூட வந்தார் என்கிறார். சென்னையிலிருந்து கூட வந்தார். ஆபரேஷன் முடிந்து அவர் மறுநாள் காலை கண்விழிக்கும் பொழுது இங்கே இருந்தாரே அவர் எங்கே என்று கேட்கிறார். பச்சை தலைப்பாகையோடு அழுக்கு உடையோடு இங்கே உட்கார்ந்திருந்த பெரியவர் யார் என்று கேட்கிறார். ஒரு முழு உணர்வும் வந்த பிறகு அது பகவான் தான் என்று புரிந்து கொள்கிறார். அந்த பகவான் பின்னால் அவருக்கு தன்னுடைய சிலையை வார்க்கும் அந்த பணியை அவருடைய தொழிற்சாலையில் நடத்துவதற்கு பேரருள் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பகவானுடைய மூர்த்தியானது காலம் காலம் காலமாய் வழிபடப் போகிறது. பகவான் ஒரு முறை இந்த பர்ணசாலையில் இருக்கும்பொழுது சொன்னார், இந்த ஆசிரம் நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகள் பல நூற்றாண்டுகளை காணும், நூற்றாண்டு நூற்றாண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கும், உலகை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறினார். It will live, it will flourish, it will be here for centuries and centuries and centuries. Father's blessings will spread from here everywhere. அந்த மூர்த்தி, எந்த மூர்த்தியில் இருந்து இப்பொழுது பகவான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதற்காக பகவான் அந்த மூர்த்தியில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. அவர் எங்கும் நிறைந்தவர். நம்முடைய வழிபாட்டுக்கு உரிய மூர்த்தியாக அந்த இடத்திலிருந்து இன்டென்ஸ் வைப்ரேஷன்,
அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருமழையாய் வந்து கொண்டே இருக்கிறது. பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஆசிரமத்துக்கு வந்தவர்கள் ஒருபொழுதும் வெறும் கையோடு திரும்புவதில்லை என்று. பகவானுடைய அன்பையும் அருளையும் எல்லோரும் அள்ளி செல்ல வேண்டும். அது நிச்சயம் கிடைக்கும். வருபவர்கள் பகவானை மட்டுமே நினைத்து பகவானை பார்ப்பதற்காக அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு பயபக்தியோடு வந்தார்களானால் பகவானுடைய பெரிய அன்பும் அருளும் அவர்களுக்கு நிறைய கிடைக்கும். திருப்தியோடு அவர்கள் செல்வார்கள். பகவானை தவிர வேறு ஏதேனும் பார்க்க வேண்டும், வேறு எதையாவது குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வந்தார்களானால் அவர்களுக்கு அதற்குரிய வேறு விதமான அருளையும் வழங்குவார் பகவான். ஆனால் பகவான் சொல்லியிருக்கிறார், ஆசிரமத்திற்கு வருபவர்கள் அவரவர்களுடைய அகங்காரத்தை வெளியிலேயே விட்டுவிட்டு பயத்தோடும் பக்தியோடும் இந்த பிச்சைக்காரனை நினைத்து அணுகினார்களானால் என் தந்தை அருள்மழை பொழிவார். இதோ இங்கே இந்த பகவானுடைய மூர்த்தியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்காலியில் இருந்து கொண்டுதான் சொன்னார் பகவான். இதை நாம் மனதில் இருத்தி இந்த பகவானுடைய திருப்பாதங்களில், தாமரை திருவடிகளில் இன்றைய பிரார்த்தனையை செலுத்துவோம். இந்த பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம்.